என் மனைவியினுடைய உலகம் வேற, என் பிள்ளையினுடைய உலகம் வேற. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் மனைவியினுடைய நண்பர்கள் அல்ல. என் மனைவியினுடைய உலகத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் என்னுடைய உலகத்திலே இல்லை. ஏன் நான் சிலரோட நெருங்கி பழகிற மாதிரி அவங்களால பழக முடியாது. அவர்கள் பழகுகிறவர்களோடு என்னால் பழக முடியும். அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வைக்கோஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும், என் பிள்ளைக்கு ஒரு உலகம் இருக்குது. அந்த என் பிள்ளைகளுடைய உலகத்துல அவன் கூட படிக்கிறவங்க, அவர்களோடு பயணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற, நீங்க சொல்லலாம், நான் சபையில எங்க சபையில ஒரு 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒயிட் போஸ்ட் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகம் இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு 8 முதல் 15 நபர்களை தேவனே திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது எதற்சியா நடக்கிறது கிடையாது. நாம் அவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இருப்பதற்கு பின்னாடி தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம்னா, அந்த 8 முதல் 15 நபர்களை நம் கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் கர்த்தர் நம் பேரிலே வைத்திருக்கிறார். அதனாலதான் அவங்களை கர்த்தர் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா கர்த்தர் கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல, அல்லது நீங்க இருக்கிற அந்த குடும்பத்துல, அல்லது நீங்க படிக்கிற அந்த பள்ளியில, அந்த கல்லூரியில, நான் சொல்றேன், உங்க சபையில நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். உங்க சபையில இருக்கிறவர்கள் இந்த தங்களுடைய சொந்த உலகத்தை, இந்த 8 முதல் 15 நபர்கள் இருக்கிற தங்களுடைய ஒயிட் போஸ்டை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் உங்களுடைய சபையின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இதை பற்றி தான் நிறைய விரிவா படிக்கிறோம். ஒயிட் போஸ்ட் அப்படின்னா நீட்டிக்கப்பட்ட குடும்பம். ஒயிட் போஸ்ட்னா என்னதுங்க? நீட்டிக்கப்பட்ட. வேதம் இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். யாராவது ஒருவர் எனக்காக வாசியுங்கள். உபாகமம் 12:7. அங்கே தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்யவும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அந்த வசனம் சொல்லுது, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷம். அந்த குடும்பத்தார், அது ஒயிட் போஸ்ட். அந்த குடும்பத்தார் அப்படிங்கிற வார்த்தை ஒயிட் போஸ்ட் என்கிற பதத்தை குறிக்கிறதா இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? இந்த குடும்பத்தார் அப்படிங்கும் போது பொதுவாகவே நம்முடைய கலாச்சாரத்தில் எடுத்தாலே அந்த யாரெல்லாம் இருக்கிற, நானு, என் மனைவி, என் பிள்ளைகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய பெற்றோர் அதுல இருக்கலாம். வேற பெருசா என் குடும்பம்னு சொல்றது யாரு? ஆனா வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. அதே 12ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தையும் வாசிப்போமே. உபாகமம் 12:12. அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே நீங்களும், நல்ல கவனிங்க, நீங்களும் உங்கள் குமாரரும், உங்கள் குமாரத்திகளும், உங்கள் வேலைக்காரரும், உங்கள் வேலைக்காரிகளும் பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல பாருங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் நம்முடைய குடும்பம்? நம்ம சொல்ற நம்ம மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இதுதான் என் குடும்பம். இல்ல இல்ல, அது சொல்றாரு, நீங்களும் உங்கள் குமாரரும், உங்கள் குமாரத்திகளும், அப்புறம் உங்கள் வேலைக்காரரும். என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாம் கூட உன் குடும்பம் தான். ஒரு பெரிய திட்டத்தோடு அவங்கள உன் குடும்பத்தோட உன்னோட நான் இணைச்சிருக்கிறேன். அங்க ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அது ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அவங்களும் உங்க குடும்பம் தான், அவங்க உங்க உலகம் தான், அவங்க உங்களுடைய ஒயிட் போஸ்ட்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில இருந்து வரோம் இல்லைங்களா? திருச்சியில இருந்து வந்தாலுமே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த அட்ரஸ்ல நீங்க டெய்லி போய் மளிகை பொருட்களை வாங்குற ஒரு கடை இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? தினந்தோறும் நீங்க அந்த கடைக்கு போறீங்க. காலையில பால் வாங்க போறீங்க, சக்கரை வாங்க போறீங்க, கீரை வாங்க போறீங்க, என்னென்னமோ வாங்க போறீங்க. தினந்தோறும் அந்த மளிகை கடை நபரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் சில காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான். நாம் போய் நம்முடைய வளங்களை பயன்படுத்தி பொருட்களை வாங்கிட்டு வரோம். இப்ப நான் கேட்கிறேன், அவர் உங்களுக்கு வேலை செய்யறாரா இல்லையா? ஆமா. இப்போ அந்த நபருக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? முதல்ல அவர் என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் என் உலகத்துல இருக்கிறார். டெய்லி நான் அவரை சந்திக்காம இல்லவே
இல்ல every day I'm meeting him. அப்போ நம்ம இத எப்படி எடுத்துக்கிறோம்னா என் வீடு அங்க இருக்குது, தினந்தோறும் அங்க காய்கறி வாங்குறேன், அங்க மளிகை பொருட்கள் வாங்கி இதுல என்னங்க இருக்குது? இல்ல நான் சொல்றேன், கர்த்தர் திட்டமிட்டு உங்களை அந்த மனுஷன் கடை வச்சிருக்கிற அந்த ஏரியால உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கிடைக்க பண்ணியிருக்கிறார். அது சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ ஒன்று. காரணம், அந்த மனிதன் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு வேலை செய்கிற அந்த மனிதன் உங்களுடைய உலகத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீட்டிக்கப்பட்ட குடும்பத்திலே ஒருவராக இருக்கிறார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கிறதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னு தேவன் திட்டமிட்டு நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களை அந்த பகுதியில, அந்த ஏரியாவில் அந்த நபருக்காகவே கொண்டு போய் வைத்திருக்கலாம் என்று நான் சொல்லுவேன். யார் என் ஒய்ஃப் பர்சன் இருக்கிறா, யாரெல்லாம் என் ஒய்ஃப் பர்சன் இருக்கிறா அப்படின்னா அதெல்லாம் கடைசியா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஒரு ஹிண்டா வச்சுக்கலாமே. எப்படி உங்களுடைய உலகத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படி என்னுடைய ஒய்ஃப் பர்சன் யாருன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய சுவிசேஷ ஊழியர்கள் எப்படி இருக்குதுன்னா, நான் போவே வரிசையா கைப்பிரதி கொடுப்பேன், நல்லது நல்லது, நாம் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. பெரிய படைமுயற்சி கூட்டங்களை நடத்துறோம், பெரிய குருசேட்ஸ் நடத்துறோம். நான் சொல்றேன், அதெல்லாம் நடத்தி ஓய்வு போயிட்டோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போன முந்தைய காலகட்டம் மாதிரி பெரிய குருசேட்ஸ் நடத்த முடியல. பகிரங்கமாக ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து முன்ன மாதிரி சுவிசேஷம் கடந்த ஒரு 5 வருடத்துல நீங்கள் பார்த்த பெரிய சுவிசேஷ கூட்டம் எது? டிஜே ஐயா நடத்துற மாதிரி நான் கேட்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, அப்படியே இருந்தா கூட அதனாலே உண்டான பலன் என்ன திருச்சபைக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கூட்டம் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இருக்குது. அதை எப்படியாவது பண்ணிடணும். நமக்கு தெரிந்த முறையில் ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு, பெரிய மைக் செட் எல்லாம் போட்டு, லைட்டை போட்டு, சுவிசேஷ கூட்டம் வால் போஸ்ட் அடிச்சு எல்லாம் பண்றோம். புள்ளி விவரங்கள் சொல்றது இதன் மூலமாய் உண்டாகிற பலன் வெறும் 5%. எவ்வளவு? 5%. வெறும் 5%. கைப்பிரதி ஊழியர்கள் மூலமாக வெறும் 5%. இன்னும் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கு இல்லையா? பல விதங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இப்போ நான் கைப்பிரதி ஊழியத்தை தவறா பேசுறேன் நீங்க நினைக்க வேண்டாம். கைப்பிரதி ஊழியம் செய்யறது நல்லது. ஆனா அது எவ்வளவு பலன் தருகிறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 5% பலன் தருகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்ப நான் போறேன், ஐயா ரோட்ல வந்துட்டு இருந்தாரு, நான் போய் ஒரு பேக்கோட நின்று ஒரு கைப்பிரதியை கொடுக்குறேன், இதை வாங்கி ஒரு படிச்சாரா படிக்கலையா எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், என் கடமை முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு. நான் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்துட்டேன். அது பலன் தருதோ தரலையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இது ஒரு ஊழிய முறை. நான் முன்னே சொன்ன மாதிரி பெரிய சுவிசேஷ கூட்டங்களை நடத்துறது ஒரு ஊழிய முறை. இது எல்லா முறைகளிலும் செய்யப்படுகிற ஊழியத்து நிமித்தம் உண்டாகிற பலன் என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு பொருளாதார நிபுணர் இப்படி சொல்றாரு, நம்ம சில காரியங்களை செய்து அதுக்கு ரிசல்ட் வரலன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதையே பண்றோம்னா அவங்களுக்கு பேரு தான் ஐக்யூ குறைவா இருக்கிறவங்க. பாலிசிக்கா சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டாள். என்னதுங்க? ஒரு காரியத்தை செஞ்சா இதுல என்ன வரல, பலன் வரல, இது எங்கேயோ லாஸ் ஆகுதுன்னு தெரியுது, ஆனாலும் திரும்ப திரும்ப அதே தான் செய்யறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம ஜெபம் என்னதான், பலன் வரல, பலன் வரல, மறுபடியும் ஜெபிக்கிறோம், மறுபடியும் திரும்ப. நான் சொல்றேன், ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம் தான். ஆனா பலன் வரலங்கிறது திரும்ப அதே மாதிரி செய்யறது எப்படி? நீங்க ஜெபித்து எதை கேட்கணும், ஆண்டவரே எப்படி வித்தியாசமா பண்ணி பலன் வரத்தக்க ரீதியில, how can I be profitable to my ministry, என்னுடைய ஊழியத்திற்கு இது எப்படி பலனை உண்டாக்க முடியும்? அப்படி தேடி தேடி உலகெங்கிலும் இருக்கிற சபை தலைவர்கள் கண்டுபிடித்த ஒரு ஊழிய முறை தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஊழிய முறை. இது இந்த ஒயிட் கோஸ்ட் ஊழிய முறை வந்து ஏதோ நான் போய் ஒரு கைப்பிரதியை கொடுத்தேன், ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினேன், அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம நடத்துற சுவிசேஷ கூட்டத்துல பெரும்பாலும் கலந்து கொள்கிறவர்கள் யார்? ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். நம்புங்க இல்லைங்களா?
சோ நம்முடைய ஊழியம் நம்ம ஆண்டவரே பெரிய